திதி யோகம் கரணம் ஆஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். நான் உங்கள் திதி யோகரண ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் சௌபாகியம் மணிவண்ணன். இந்த பதிவில் கோடீஸ்வரராகும் யோகம் யாருக்கு இருக்கு, அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்மளும் நல்லா சம்பாரிச்சு முன்னுக்கு வரதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்றதை பற்றி பார்ப்போம். இப்போ 9 கிரகங்களில் குரு பகவானை தான் தனகாரகன் சொல்கிறோம். அவர் தான் பெருந்தனத்துக்கு உண்டான ஒரு கிரகம். ஸோ அவர் எவருடைய ஜாதகத்தில் பலம் அடைகிறாரோ அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது இயல்பாகவே பார்த்தீங்கன்னா 27 நாம யோகத்தில் வளர்பிறை தேய்பிறையில் சூலம் வரியான் வைத்தியத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலோ அல்லது வளர்பிறையில் வரக்கூடிய அதிகண்ட வஜ்ர சுப்பரத்தில் பிறந்திருந்தாலோ 11 கரணத்தில் சதுஸ்பாத கரணத்தில் பிறந்திருந்தாலோ உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இவர்களுக்கெல்லாம் குரு யோகி அல்லது உபயோகி அல்லது கரணநாதன் அப்படின்ற அமைப்பில் வந்துடுவார். இப்போ இது மட்டும் இருந்தால் நம்ம கோடீஸ்வரர் ஆக முடியுமா அப்படின்னா நிச்சயம் முடியாது. ஏன்னா ஒரு ஜோதிடம் என்பது கிரககாரகம், பாவகாரகம், நட்சத்திரகாரகம் எல்லாம் சேர்ந்தது. அப்போ பாவகாரகத்தில் நம்ம கவனிக்கும் போது ஒரு லக்னத்தில் இருந்து ஒரு ஜாதகர் பிறந்த லக்னத்தில் இருந்து 2ஆம் இடம் தனபாவம்னு எடுத்துக்கிறோம், 11ஆம் பாவம் லாபஸ்தலம்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த யோகம் பெற்ற குருவுக்கு 2ஆம் பாவத்தோடைய 11ஆம் பாவத்தோடைய தொடர்பு இருக்கணும். ஒன்று 2ஆம் பாவத்தில் இருக்கலாம் அல்லது 2ஆம் அதிபதியுடன் இணைஞ்சிருக்கலாம். 11ஆம் பாவத்துக்கு அதே மாதிரி தான். அப்படி இருந்தால்தான் அவர் கோடீஸ்வரராக ஆக முடியும். இப்போ இவர்களுக்கு தானாகவே அந்த அமைப்புகள் கிடைச்சிடும், தானாகவே அது நடக்கும். இப்போ இல்லாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அமைப்புகள் யாருக்கு இருக்கோ அவர்களை நண்பர்களாக வைத்துக்கொள்வது, ஒரு தொழில் ஒரு பார்ட்னராக இணைச்சிக்கிறது. ஸோ அல்லது கல்யாணம் ஆகலை அப்படின்னா நம்ம கணவனாகவோ மனைவியாகவோ திருமணம் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்னாக்க நீங்களும் தேவைக்கு அதிகமான செல்வத்தை பெற முடியும். அடுத்து வழிபாடுகள் அப்படின்னு வரும்போது தனகாரகன் குரு பகவான், அவரை நம்ம பூஸ்ட் பண்ணாவே நம்ம செல்வந்தரம் மாற முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. குருக்கு உண்டான வழிபாடுகள்லாம் ஆலங்குடி இருக்குது, திருச்செந்தூர் இருக்குது, குருவாயூர் இருக்குது, இப்படி பல கோவில்கள் உண்டு. குரு வழிபட்ட ஸ்தலங்கள். ஸோ யானைக்கு உணவு கொடுப்பது, இப்படி பல விஷயங்களை நம்மளால் பண்ணிக்க முடியும். ஆனால் இதெல்லாம் என்னைக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்களா, இந்த 6 நாம யோகங்கள் சூலம் வரியான் வைத்திருதி வளர்பிறை தேய்பிறை, அதே போல் வளர்பிறையில் வரக்கூடிய அதிகண்ட வஜ்ர சுப்பிரம், அதே போல் சதுஸ்பாத கரணம். இந்த நாளில் இந்த கோவில்களுக்கு சென்று வழிபாடுகள் பண்ணும்போது நம்மளுடைய தனயோகம் மல்டிபிள் ஆகும், நல்ல ஒரு செல்வத்தை அடைய முடியும். அதே போல் வீக்காக இருக்கிறவங்க கூட குரு பகவானுக்கு உண்டான சுண்டல், மஞ்சள் நிற ஆடைகள், மஞ்சள் நிற பூக்கள், அதே போல் லட்டு, இந்த மாதிரி உணவுகளை இந்த நாளில் நீங்கள் பிறருக்கு தான தர்மங்கள் செய்யும் போதும் உங்களுக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். கோடீஸ்வரராகனாலும் தேவைக்கு அதிகமாக செல்வத்தை பெற்று நிறைவாக வாழலாம். நன்றி, வணக்கம்.